கைஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் ஆகுதுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கேன். என்னால முடியல. கால் தரையில நிக்கிறேங்க. செம்மையா இருக்கு. 98 99 எஸ் 1000 சப்ஸ்கிரைபர் கைஸ். From 0 to 1000 நம்பர்ஸுங்க. ஆமாம், நம்ம ஃபைனலி 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு இந்த சந்தோஷத்தை வந்து நான் உங்கள் கூடமே நான் பகிர்ந்துருக்கணும். எனக்கு வந்து இது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷத்தில் பறக்கிறேன் நான். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஒரு 4 வருஷத்துக்கான உழைப்பு. நம்ம 2020 ஒரு கோவிட் டைமில் ஒன்றுமே தெரியாத ஒரு பையன் வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அப்படின்றதான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் லைட்டாக எமோஷனலாகவும் இருக்குது எனக்கு. ஏன்னா இது ஒரு 4 வருஷத்துக்கான உழைப்பு. இது எனக்கு அந்த அங்கீகாரம் வந்து லைட்டாக கிடச்சிருக்குன்றது போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கோவிட்டில் நிறைய பேர் வந்து கோவிட் டைமில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த டைமில் பூம் ஆனாங்க. எனக்கு அதை பற்றிலாம் சுத்தமாக ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜி இல்லவே இல்லை. எனக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ 2020 அந்த யூடியூப் வந்து பூம் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 மில்லியன், ஒரு 5 மில்லியன், ஒரு 2 மில்லியன் செலிப்ரேஷன் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து யாரா கோமாளி ஒரு 1000 செலிப்ரேஷன் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு இது பெரிய அச்சீவ்மெண்ட். நான் பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு 1000 வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 வியூவர்ஸ்க்கு நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று பண்ணணும். அதுதான் இந்த செலிப்ரேஷன் மோட நான் பார்க்குறேன். ஓகே, இந்த ஜேர்னியை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி வந்து 2020 ராமேஸ்வரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. எல்லாருக்குமே தெரியும், நான் ராமேஸ்வரத்து பையன். ஃப்ரம் அங்கேருந்து சென்னைக்கு வந்திருந்தேன். ஆனால் இந்த ஜேர்னி வந்து எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது, எடிட்டிங் ஒன்றுமே தெரியாது, என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்னு தான். அப்படி வந்து ஒரு ட்ராவல் கண்டென்ட்டாக ஷூட் பண்ணி அதுக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டு நேம் செலக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு டிஸ்கஷன் போகும்போது நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்ற பட்சத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பேசிக்கலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து தமிழில் வந்து முகவரின்னு சொல்லுவாங்க. ஒரு முகவையின் முகவரி அப்படின்றதான் ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டாக வச்சுருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது என்னமோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இருக்க போகிறது ராமேஸ்வரத்தில் மட்டும் இல்லை, நம்ம ட்ராவல்னால நிறைய இடத்துக்கு போவோம் வருவோம். பேஸ்ட் ஆன் நம்ம சொந்த ஊரை மட்டுமே அதை வச்சு பண்ணிட முடியாதுன்ற பட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியேட்டராக இருந்திருப்பான். அதே மாதிரி தான் எனக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து இனிஷியேட் பண்ணி தான் சரி எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா மைக்கான்னு ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கும்போது அவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். மைக்கான் அப்படின்ற பேரில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அப்படி ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு வந்து கேரளா, கொடைக்கானல், பெங்களூர், கோவா அப்படின்ற அந்த நம்பர் ஆஃப் டேஸஸ்லாம் போச்சு. கொடைக்கானல்லாம் நீங்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. கோவிட் டைமில் நான் ஒரு பைக் ட்ரிப் மாதிரி போயிருந்திருப்பேன். சரி, அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். ஒரு 2022 அப்புறமே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதை பற்றி ஐடியா இல்லை, எடிட் இல்லை, சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தேன். ஸோ சென்னை வந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன். அவனுக்கு எடிட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எடிட்டில் இருந்தனால என்னென்னா, நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன், நீ எடிட் பண்ணு அப்படின்ற பேஸ்ட் ஆஃப் கான்செப்டில் தான் நாங்கள் 2 பேருமே பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லார் லைஃப்லையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பண்ணுற ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் நிற்காமல் தொடர்ந்து நம்ம இன்டர்நேஷனல் பயணமும் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஜேர்னியில் ஒரு தாய்லாந்து 2 சீரிஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் பண்ணியிருந்திருப்போம், வியட்நாம் பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வந்து நான் என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணது, என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணியிருந்திருப்பேன். அது எனக்கு கண்டென்ட்டாக எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி, அதை முடிச்சுட்டு சரி என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து சூட்டபிளே இல்லை, கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை தப்பாக பண்ணுறோமான்னு எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், இல்லைடா நம்ம வந்து தப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு ஒரு ஐடியாலஜி நமக்கே ஒன்று தோணும்ல, நமக்கு இன்சிஸ்ட் பண்ணோம் அப்பப்போ. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான் ஃப்ரெண்டு நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் ஒரு சீரியஸ் மோடில் போகிறோம். சீரியஸ்னால் என்ன சொல்கிறது, லைக் இப்போ வந்து கேரளா சீரிஸ் பண்ணுறாங்க, தாய்லாந்து சீரிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ தாய்லாண்டுமே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, தாய்லாண்டு ஒரு விளாக் ஓப்பன் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நார்த் ஈஸ்ட் பயணம். இதுதான் என்னோட
பிக்கஸ்ட். ஏன்னா இந்த ஜேர்னியில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ தரமும் சரி, ஒரு ஆடியோ தரமும் சரி, ஒரு எடிட் தரமும் சரி, நம்ம சேனலுக்கான நிறைய நம்பர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை இந்த சீரீஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து ஆட் ஆனாச்சு. ஆமாங்க, இதில் தான் நம்மளுக்கு வந்து தரமும் வந்து வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து தரம் பிரித்து நம்ம பார்க்கப்பட்டோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அவ்வளோ கொடுத்துருந்தீங்க. அதை நான் எடுத்திருக்கேன், ஃபீட்பேக்ஸும் எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து ஒரு ட்ராவல் பேஸ்டு கண்டென்ட்டாக மட்டுமே இல்லாமல் திருப்பி வந்து ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல், இப்போ என்ன காட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து வெறும் மைக்கான் மட்டும் வச்சுட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாரில தான் என்னோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா கோபிஸ் ஹப்னு சொல்லிட்டு அந்த நேமும் மாறிச்சு. மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த நேமே மாற்றி, ஸோ இப்போ உங்கள் முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோபிஸ் ஹப்பா இருக்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். இதுதான். ஸோ இந்த ஜேர்னி வந்து ஒரு 4 இயர்ஸ் 2020 ஆரம்பித்து 2024 ஒரு 4 வருஷத்துக்கான அங்கீகாரமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜேர்னி இப்போயே முடிய போகிறது கிடையாது. இன்னும் வந்து ரொம்ப தூரம் வந்து பயணிக்க வேண்டியது இருக்குது. உங்களோட அன்பு, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நான் என்ன நான் வந்து திருப்பி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. வெறும் நன்றி மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து நிறைய எனக்கே நம்ம தெரியும் இல்லையா, நிறைய மிஸ்டேக்ஸ் அங்கங்கே பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்களே சொல்லலாம், சுட்டி காட்டுங்க. ஸோ சொன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான வேல்யூபிள் கண்டென்ட் வந்து உங்களை கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதுக்கான கண்டென்ட்டை தான் நான் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ட்ராவல் பிளாக்ஸ் இருக்குது, நிறைய ஃபுட் பிளாக்ஸ் வரும், நிறையா வந்து கேஜெட்ஸ் வந்து அன்பாக்சிங், நிறையா கேஜெட்ஸ் வீடியோஸ் பண்ண போகும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேக் மினி வந்து சப்போர்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலிடிக்ஸுமே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு காமன் மேன் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து பேசினா எப்படி இருக்குன்ற வீடியோ பதிவை தான் நம்ம சேனலில் நான் வந்து பார்க்க போகிறோம். அதையுமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப எமோஷனல் டச்சாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கிரிக்கெட் வீடியோஸுமே நம்மளுக்கு வந்து தெரியும். நானும் கிரிக்கெட்டர் தான், ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்படி தான் போகுது. ஸோ கிரிக்கெட் வீடியோஸு, கேஜெட்ஸ், அன்பாக்சிங், நிறைய ஃபுட் பிளாக்ஸும் வரப்போகுது. ட்ராவல் கண்டென்ட் தான் பேஸ் இருக்குது, பட் ஆனால் கிரிக்கெட் வீடியோஸும் மறக்காமல் வரும். பாருங்கள், இன்னும் சின்ன அப்டேட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தெரியலங்க, இன்னும் எவ்வளோ தூரம் நான் பயணிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப தூரம் பயணிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. விச் மீன்ஸ் நான் வந்து என் கூட கனெக்டடாகவே இருங்க அப்படின்றத நான் இந்த இதில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். என்றும் உங்கள் கோபிநாத்.